Hello. In the video, we will talk about how to draw a velocity diagram for the given mechanism. ஒரு காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம் கொடுத்துருக்க காம்ப்ளெக்ஸ் மெக்கானிசம்க்கு எப்படி வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ணலாம், எப்படி அன்னோன் வெலாசிட்டிஸை ஃபைன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். Let me go to the problem now. A mechanism has the dimensions of various lengths as follows: A, B, D, which is 150 mm, and all the dimensions are given. The crank AB makes 45 degree with the horizontal line and rotates at clockwise direction at 120 rpm. Find the velocity of link F and angular velocity of DC, rubbing velocity at pin C, which has a diameter of 50 mm. And here D is fixed point. Now let me see the mechanism here. So here the point A is there. Obviously the point A is fixed. ஏபிங்கிறது என்ன அப்படின்னா கிராங்கோட லென்த் வந்து 150 mm கொடுத்துருக்காங்க. தட் இஸ் மேக்கிங் 45 டிகிரி டு ஹரிசாண்டல் லைன். தென் பிசி சிடி அப்படிங்கிற லிங்க்ஸ் இருக்கு. பிசி சிடியோட லிங்கோட லென்த் என்ன அப்படின்னா 450 mm. டிங்கிற பாயிண்ட்டும் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்ட் சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ டிங்கிற பாயிண்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபிக்ஸ்டாக எடுத்துக்கலாம். ப்ராப்ளம் டயக்ராமில் இந்த டிங்கிற பாயிண்ட்டை வந்து ஃபிக்ஸ்டு மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க, ப்ராப்ளமில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கேர்ஃபுல்லாக நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, டிங்கிற பாயிண்ட் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு. தென் ஏபி கிராங்க்கு, பிசி வந்து கப்ளரு, டிசி என்ன அப்படின்னா ராக்கர். டிசியோட பிட்வீனில் ஒரு இடத்துல வந்து ஈங்கிற பாயிண்ட் இருக்கு, அதுலேருந்து இஎஃப் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு, அது கூட எஃப்ங்கிற ஸ்லைடர் இருக்கு. இ எங்கே இருக்கு அப்படின்னா டியோட லென்த் கொடுத்துருக்காங்க. டி வந்து 150 mm கொடுத்துருக்காங்க. ஸோ டி 150 mm அப்படின்னா டிசியில் 150 mm தள்ளி ஈங்கிற பாயிண்ட் என்ன வச்சுக்கலாம். ஸோ டிஇங்கிறது என்ன அப்படின்னா 150 mm இது வரைக்கும். ஸோ ஈங்கிற பாயிண்ட்டை வச்சுட்டு இஎஃப் லென்த் என்ன அப்படின்னா 375 mm. ஒரு ஹரிசாண்டல் ஸ்லைடர் வந்து என்ன இருக்குது அப்படின்னா எஃப்ங்கிற ஸ்லைடர் இஎஃப்ங்கிற லிங்கோட எண்டில் இருக்குது. சரிங்களா? ஸோ ஏங்கிற ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து டிங்கிற ஃபிக்ஸ் பாயிண்ட் வந்து 370 mm, 375 mm ஹைட்டில் 375 mm ரைட் சைடில் இருக்குது. தென் எஃப்ங்கிற ஸ்லைடர் எங்கே இருக்குது அப்படின்னா 100 mm பிலோவாக இருக்குது. டிங்கிற பாயிண்ட்டுக்கு 100 mm பிலோவாக இருக்குது. ஸோ இல்லை 100 mm, 400 mm, 500 எல்லாமே அதிகமான டைமென்ஷன்ஸ், நம்ம நோட்டில் ட்ரா பண்ண முடியாத டைமென்ஷன். ஸோ நான் ஸ்கேல் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா 1:5 எடுத்திருக்கேன். கொடுத்துருக்க டைமென்ஷனை 5ஆல் டிவைட் பண்ணி வர்ற வேல்யூக்கு நான் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கேன். இப்போ 150 mm அப்படிங்கிறது 150 5ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா 30 mmக்கு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ 5 ஸ்கேல் ரிடக்ஷன் 1:5 அதை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டயக்ராமை ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த கொடுத்துருக்க டயக்ராமுக்கு எப்படி வெலாசிட்டி டயக்ராம் ட்ரா பண்ண போகிறோம், எப்படி நாம் வந்து வெலாசிட்டி அன்னோன் வெலாசிட்டிஸை ஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1 என்ன அப்படின்னா we need to calculate the velocity of crank. எந்த ஒரு நார்மல் டிபிக்கல் சம்மில் கொடுக்க மாட்டாங்க, ஒரு சம் நம்ம பார்க்கலாம். நார்மல் சம் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி கால்குலேட் பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது கிராங்கோட ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த சம்மில் பார்த்தீங்க அப்படின்னா கிராங்க் ஏபி ரொட்டேட்ஸ் 120 rpm clockwise direction கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பீட் ஆஃப் தி கிராங்க் கொடுத்துருக்காங்க. வெலாசிட்டி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். வெலாசிட்டி v = r ஒமேகா ஃபார்முலா போட்டோம் அப்படின்னா விங்கிறது லீனியர் வெலாசிட்டி, ஆருங்கிறது லிங்கோட லென்த் அல்லது ரொட்டேஷனல் ரேடியஸ் லிங்கோட லென்த் எடுத்துக்க வேண்டியதான். ஒமேகாங்கிறது ஆங்குலர் வெலாசிட்டி. ஏபிங்கிற லிங்கோட லென்த் என்ன அப்படின்னா 150 mm. 150 mm மீட்டரை மாற்றினேன் அப்படின்னா 0.150 மீட்டர் இன்ட்டு ஒமேகாவோட ஃபார்முலா என்ன அப்படின்னா 2πn/60. அகைன் சொல்கிறேன், விங்கிறது என்ன அப்படின்னா வெலாசிட்டி, ஆருங்கிறது என்ன அப்படின்னா லிங்கோட லென்த் வேல்யூ, ஒமேகாங்கிறது என்ன அப்படின்னா ஆங்குலர் வெலாசிட்டி 2πn/60. என்னங்கிறது சம்மில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 120 rpm கொடுத்துருக்காங்க. அது அப்படி என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன். கண்டுபிடிச்சா எனக்கு என்ன வருது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ஏபி 1.885 m/s வருது. ஒரு வெலாசிட்டி டயக்ராம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா நமக்கு அட்லீஸ்ட் ஒரு வெலாசிட்டியாவது நோன் வேல்யூவாக இருக்கணும். நமக்கு இப்போ என்ன தெரியுது அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் ஏபி என்ன அப்படிங்கிறது தெரியுது. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டயக்ராமை ட்ரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு வெலாசிட்டி தெரிஞ்சது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், வெலாசிட்டி டயக்ராமை ட்ரா பண்ணலாம். ஓகே, இந்த சம்மில் என்ன சார் கேட்டிருக்காங்க? எஃப்ங்கிற ஸ்லைடோட வெலாசிட்டியை கேட்டிருக்காங்க, சிடி அப்படிங்கிற லிங்கோட ஆங்குலர் வெலாசிட்டியை கேட்டிருக்காங்க, சிங்கிற பின்ல இருக்கு, இந்த பின்ல உள்ள ரப்பிங் வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எல்லா வெலாசிட்டிஸையும் தெரிஞ்சாதான் அவங்க கேட்டிருக்க இதெல்லாம் கால்குலேட் பண்ண முடியும். அப்படிங்கிறதுனால நம்ம வெலாசிட்டி டயக்ராமை யூஸ் பண்ணி எல்லா வெலாசிட்டிஸையும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஃபைன் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே, லெட் மீ ஸ்டார்ட் த வெலாசிட்டி டயக்ராம். வெலாசிட்டி டயக்ராமை பொறுத்த வரைக்கும் நமக்கு மினிமம் ஒரு வெலாசிட்டி தெரியணும். தென் ரூல் என்ன அப்படின்னா ரொட்டேஷனல் லிங்க்கு பெர்பெண்டிகுலராக என்ன இருக்கும் அப்படின்னா வெலாசிட்டி டைரக்ஷன் இருக்கும், வெலாசிட்டி லைன் இருக்கும். ஸ்லைடருக்கு அலாங்
ஸ்லைடர் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் வெலாசிட்டி லைன் இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா முதல்ல ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டை வச்சுக்கிறேன். இதுதான் அந்த ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஃபிக்ஸ்டு பாயிண்ட் எதெல்லாம் அப்படின்னா சம்மில் ஏங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட், டிங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட். ஸோ ஏ கம்மா டி இந்த ரெண்டும் என்ன அப்படின்னா ஃபிக்ஸ்டு. ஸோ ஏ டி எனக்கு கிடச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா கிராக் ட்ரா பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் 1.885ங்கிறது ரொம்ப குட்டியாக இருக்கும். 1 சென்டிமீட்டர் 1.8 சென்டிமீட்டர் குட்டியாக இருக்கும். நான் இன்ட்டு 2 எடுத்துக்கிறேன். ஸ்கேல் வந்து 2:1 2 டைம்ஸ் ஆஃப் ஹையர் போகிறேன். என்ன வேல்யூ வருதோ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரா பண்ண போகிறேன். ஸோ 1.885க்கு டபுள் டைம் ஸ்கேல் போட்டேன் அப்படின்னா இன்ட்டு 2 3.77. ஸோ நான் என்ன பண்ணுவோம் 3.77க்கு ஏபிக்கு வெலாசிட்டி லைன் வரையணும். ஏபிக்கு வெலாசிட்டி லைன் வரைகிறதுக்கு ரூல் என்ன அப்படின்னா ஏபிக்கு பெர்பெண்டிகுலராக என்ன இருக்கணும் அப்படின்னா லைன் இருக்கணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன் ஏபிங்கிற லிங்க்ல என்னோட எல் ஸ்கேலை ஒரு எல் ஸ்கேல் யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லை செட் ஸ்கொயர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்கேலை என்ன பண்ணிக்கிட்டேன் ஏபியில் வச்சுட்டேன், இன்னொரு ஸ்கேலை ஏடி அந்த ஏங்கிற பாயிண்ட்ல வச்சுட்டேன். இப்போ பெர்பெண்டிகுலர் வரைஞ்சேன் அப்படின்னா என்னால் கீழேயும் லைன் ட்ரா பண்ண முடியும், மேல் நோக்கி லைன் ட்ரா பண்ண எந்த நோக்கி ட்ரா பண்ணணும். அதுக்கு க்ளூ என்ன அப்படின்னா லிங்க் மூவ் ஆகுற டைரக்ஷன். சம்ல என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா கிராங்க்ங்கிறது கிளாக் வைஸா மூவ் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாக் வைஸா மூவ் ஆகுது அப்படின்னா இந்த பிங்கிற பாயிண்ட் வந்து டவுன்வேர்டா மூவ் ஆகுது அப்படின்னு அர்த்தம். பிங்கிற பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுது, டவுன்வேர்டா மூவ் ஆகுது. ஸோ நான் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ண போறேன் அப்படின்னா நான் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்னா ஏபிக்கு பெர்பெண்டிகுலரா டவுன்வேர்ட்ஸா நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரா பண்ணணும். எவ்வளோ லென்த்துக்கு ட்ரா பண்ணணும் 3.77க்கு ட்ரா பண்ணணும். 3.77க்கு டவுன்வேர்டா லைன் ட்ரா பண்ணணும். ஸோ 3.77க்கு டவுன்வேர்டா என்ன பண்ணிட்டேன் லைன் ட்ரா பண்ணியாச்சு. இதான் என்ன அப்படின்னா பிங்கிற பாயிண்ட். இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு பர்பண்டிகுலர் டு ஏபி. ஏபிக்கு பர்பண்டிகுலரா இருக்கு. அதே டைம்ல விஏபியோட லென்த் என்ன அப்படின்னா 3.77. பட் ஆக்சுவல் டைமென்ஷன் என்ன அப்படின்னா 1.885 மீட்டர் பர் செகண்ட். அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டயக்ராம்ல லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஸோ பி கிடைச்சிருச்சு. ஆல்ரெடி ஏ தெரியும், டி தெரியும், ரெண்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட். அப்புறம் என்ன கிடைச்சு அப்படின்னா பி கிடைச்சிருச்சு. அடுத்து என்ன ட்ரா பண்ணும் அப்படின்னா சி ட்ரா பண்ணும். சி எங்க இருக்கு அப்படின்னா பிசிங்கிற லிங்க்லையும் டிசி அப்படிங்கிற லிங்க்லையும் தான் என்ன இருக்கு சி இருக்கு. ஸோ பிசியும் டிசியும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா சி. ஸோ நான் என்ன பண்றேன் பிசி ட்ரா பண்றதுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கா பி இருக்கு. அப்போ பில இருந்து பிசி ட்ரா பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்கேலை பிசி லிங்க்ல வச்சுட்டேன், இன்னொரு ஸ்கேலை பிங்கிற பாயிண்ட்ல வச்சுட்டேன். நீங்க அப்வர்டாவும் ட்ரா பண்ணலாம், டவுன்வர்டாவும் ட்ரா பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெண்டு சைடும் ட்ரா பண்றேன். எந்த சைடு இன்டர்செக்ஷன் கிடைக்குதோ அந்த சைடை நீங்க என்ன பண்ணிக்கலாம் ஃபைனலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி ஒன்று இப்படி ஒன்று என்ன பண்ணிட்டேன் மேலேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு, கீழேயும் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. இது என்ன லைன் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு பிசி. அதாவது பிசி லைனுக்கும் டிசி லைனுக்கும் பெர்பெண்டிகுலர் ட்ரா பண்ணீங்க அப்படின்னா இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்னது சி. சி எங்க இருக்கு பிசிக்கும் டிசிக்கும் இன்டர்செக்டிங்ல இருக்கு. அப்போ வெலாசிட்டி லைன்லையும் பிசியோட வெலாசிட்டி லைனும் டிசியோட வெலாசிட்டி லைனும் இன்டர்செக்ட் ஆகிறதா என்ன அப்படின்னா சி. இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா பிசிக்கு இன்டர்செக்டிங் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா டிசிக்கு டிங்கிற பாயிண்ட் இருக்கு இங்க இருக்கு. டிசிக்கு டில இருந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் லைன் ஸ்கேலை வந்து டிசில வச்சுக்கிறேன், இன்னொரு ஸ்கேலை டிங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கிறேன், லைன் ட்ரா பண்றேன். இது என்ன லைன் அப்படின்னா பெர்பெண்டிகுலர் டு டிசி. இது என்ன லைனா பெர்பெண்டிகுலர் டு பிசி. ரெண்டும் இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா சி. ஸோ இந்த லைனை மார்க் பண்ணிக்கிறேன். இந்த லைன் சார் இந்த பர்பெண்டிகுலர் டிசியும் பின்பக்கம் வரையலாம்ல, பின்பக்கம் வரையலாம். அப்போ இன்டர்செக்டிங்கே ஆகாது இல்ல. இந்த சைட்ல தான் லைன் இருக்கு, கீழே லைன் போகுது, இந்த சைடும் லைன் போச்சுன்னா இன்டர்செக்டிங்கே ஆகாது. ஸோ இதுல அப்வர்டும் இதுல ரைட் சைடும் மூவ் ஆனாதான் உங்களுக்கு என்ன கிடைக்குது இன்டர்செக்டிங் கிடைக்குது. ஓகே, இப்போ சிங்கிற பாயிண்ட் கிடைச்சிச்சு. நெக்ஸ்ட் என்ன கிடைக்கணும் ஏ கிடைச்சிருச்சு, பி கிடைச்சிருச்சு, சி கிடைச்சிருச்சு, டி கிடைச்சிருச்சு. தென் இ அண்ட் எஃப் வேணும். ஸோ ஈங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா சிக்கும் டிக்கும் இன்பிட்வீன்ல ஈங்கிற பாயிண்ட் இருக்கு. அதே மாதிரி இங்க சிக்கும் டிக்கும் உள்ள இன்பிட்ல தான் என்ன வரும் அப்படின்னா ஈங்கிற பாயிண்ட் வரும். அது எங்க வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேஷியோ மெத்தட் இருக்கு. ரேஷியோ மெத்தட் அப்படின்னா இடி டிவைடட் பை டிசி. அதாவது இந்த லிங்க் தானே டிசி, இதுக்கு நடுவில் தானே இருக்கு. அப்போ இந்த தூரம் டிவைடட் பை இந்த தூரம், அல்லது இந்த தூரம் டிவைட் பை மொத்த தூரம். ஸோ டினாமினேட்டர்ல வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா மொத்த தூரம் இருக்கணும். நியூமரேட்டர்ல ஏதாவது இடி இருக்கலாம், இல்லை ஈசி இருக்கலாம். சரிங்களா? That is equal to
velocity of ED divided by velocity of DC. கன்ஃபிகரேஷன் டயக்ராமில் ஒரு சைடு எடுத்துக்கணும், வெலாசிட்டி டயக்ராமை இன்னொரு சைடில் எடுத்துக்கணும். ED டிவைடட் பை DC எடுத்தீங்கன்னா இங்கேயும் ED டிவைடட் பை DC. சரிங்களா? இப்போ இதில் EDயோட லென்த் என்னது 150 mm, EDயோட லென்த்து 150 mm. இதில் DCயோட லென்த் என்ன அப்படின்னா 450 mm. 450 mm. இப்போ இதில் EDயோட லென்த் என்னன்னு தெரியாது, ஏன்னா இதை நம்ம கண்டே பிடிக்கணும். DCயோட லென்த் என்னன்னு தெரியும். DCயோட லென்த் என்ன அப்படின்னா 45 mm. சரி, 45 mm. அப்போ EDயோட லென்த் என்ன, அதை நம்ம என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஸோ V of ED is equal to 150 divided by 450 into 45. ஸோ இதை கால்குலேட்டரில் போட்டேன் அப்படின்னா 150 divided by 450 into 45. 14.99 அப்ராக்சிமேட்டாக நம்ம என்ன எடுத்துக்கலாம், 15 mm எடுத்துக்கலாம். அதாவது இருந்து டி வரைக்கும் உள்ள தூரம் என்ன அப்படின்னா 15 mm. ஸோ இதுதான் டி. டியிலிருந்து 15 mm தள்ளி என்ன இருக்கு அப்படின்னா ஈங்கிற பாயிண்ட். அவ்வளோதான், சிம்பிளா. அதாவது சிடிக்கு நடுவில் இ இருக்கு, அது எங்க இருக்கு அப்படின்னா ஒரு ரேஷியோ 150, இந்த பக்கம் 300. சரிங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், கன்ஃபிகரேஷன் டயக்ராமில் ஒரு ரேஷியோ எடுத்துக்கணும், வெலாசிட்டி டயக்ராமில் ஒரு ரேஷியோ எடுத்துக்கணும். ரேஷியோ எடுக்கிறது சின்ன டைமென்ஷன் வித் மொத்த டைமென்ஷன். ஒன்று இடி எடுத்துக்கலாம் அல்லது இசி எடுத்துக்கலாம். இசி எடுத்தோம்னா இசி பை சிடி, இடி எடுத்தோம் அப்படின்னா இடி பை டிசி. ஸோ இந்த மொத்த தூரம் தான் வந்து டினாமினேட்டரில் இருக்கணும். சரிங்களா? அப்போ தான் ஈஸியாக முடியும், அதை நமக்கு தெரியவும் செய்யும். ஓகே, ஸோ போட்ட அப்படின்னா ரேஷியோ மெத்தடில் சால்வ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு டிஇங்கிற லென்த் வந்து 15 mm இருக்கணும் அப்படின்னு வந்துச்சு. நீங்கள் டயக்ராமில் இருக்க டைமென்ஷன் அப்படியே எடுத்துக்கோங்க, ஸ்கேலிங்லாம் போக தேவையில்ல. என்ன பண்ணிட்டேன், ஈங்கிற பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஏபிசிடிஇ முடிஞ்சு போச்சு. எஃப் கண்டுபிடிக்கணும். எஃப் எங்க இருக்கு அப்படின்னா ஹரிசாண்டல் ஸ்லைடர்ல எஃப் இருக்கு, இஎஃப் அப்படிங்கிற லிங்க்ல எஃப் இருக்கு. ஸோ ஹரிசாண்டல் ஸ்லைடருக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஸ்லைடர் வரைஞ்சிக்கிறேன். ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல, ஃபிக்ஸ்டு பாயிண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம், ஹரிசாண்டல் டைரக்ஷன்ல நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஸ்லைடருக்கு டைரக்ஷன் வச்சுக்கிறேன். ஒரு ரெட் கலர் லைன். இந்த ரெட் கலர் லைன் என்ன அப்படின்னா ஸ்லைடர் எஃப் ஓட டைரக்ஷன். டைரக்ஷன் ஆஃப் ஸ்லைடர் எஃப். எஃப் ஓட டைரக்ஷன் என்ன அப்படின்னா ஹரிசாண்டல், டுவர்ட்ஸ் ரைட் சைட் போகும், டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் போகும். ஓகேங்களா? இப்போ எஃப்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்லைடர்லையும் இஎஃப்க்கு இன்னொரு எண்ட்லையும் இருக்கு. ஸோ இஎஃப் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா ஸ்கேல் எடுத்துக்கிட்டேன். இஎஃப்க்கு ஒரு ஸ்கேலை இஎஃப்ல வச்சுக்கிட்டேன், இன்னொரு ஸ்கேலை ஈங்கிற பாயிண்ட்ல வச்சுக்கிட்டேன். வச்சுட்டு பர்பண்டிகுலர் லைன் டிரா பண்ண அப்படின்னா அது ஸ்லைடர் டைரக்ஷன்ல இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோதான் வெலாசிட்டி டயக்ராம். சரிங்களா? எப்படி ட்ரா பண்ணோம், எஃப்ங்கிறது எப்படி ட்ரா பண்ணோம், எஃப்ங்கிறது எங்க இருக்கு அப்படின்னா ஸ்லைடர்லையும் இஎஃப்லையும் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணீங்க, இஎஃப்க்கு பெர்பெண்டிகுலரா ஒரு லைனு, அது ஸ்லைடர் லைன்ல எங்க இன்டர்செக்ட் ஆகுதோ அந்த இடத்த என்ன பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எஃப்னு மார்க் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன முடிஞ்சு போச்சு அப்படின்னா டயக்ராமில் பக்காவா எல்லா வெலாசிட்டி லைனும் போட்டாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா எல்லாத்தையும் மெஷர் பண்ணி எழுத வேண்டியதான் எல்லா வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது. ஸோ என்ன வெலாசிட்டி நமக்கு தேவை அப்படின்னா வெலாசிட்டி ஆஃப் பிசி தேவை, வெலாசிட்டி ஆஃப் சிடி தேவை, வேற என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி ஆஃப் எஃப் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் எஃப் தேவை. ஏன் சார் பிசிசிடி கேட்கவே இல்லையே அப்படின்னா முதல்ல வந்து ஒமேகா ஆஃப் டிசி கேட்டிருக்காங்க. அப்போ வெலாசிட்டி ஆஃப் சிடி வந்து கண்டிப்பாக தேவை. இன்னொன்று அப்படின்னா ரப்பிங் வெலாசிட்டி ஆஃப் சி கேட்டிருக்காங்க. ரப்பிங் வெலாசிட்டி ஆஃப் சிக்கு பிசியோட வெலாசிட்டியும் டிசியோட வெலாசிட்டியும் வேணும். அதான் அந்த ரெண்டையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் வெலாசிட்டி ஆஃப் சிடி என்ன அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறேன். எவ்வளோ வருது அப்படின்னா 4.4 சென்டிமீட்டர் வருது. 4. ஏன்னா நம்ம இந்த இடத்துல சென்டிமீட்டரில் போட்டிருக்கோம், அதனால நம்ம எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிக்கிறேன் சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணிக்கிறேன். சிடிக்கு வந்து என்ன வருது அப்படின்னா 4.4 சென்டிமீட்டர் வருது. பார்த்துக்கோங்க, சாரி 4.4 சென்டிமீட்டர் வருது. தென் ஏபி முடிஞ்சிருச்சு. தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பிசி எவ்வளோ வருது அப்படின்னா 4.25 வருது. பிசி என்ன வருது அப்படின்னா 4.25 சென்டிமீட்டர் வருது. தென் விஎஃப் என்ன வருது அப்படின்னா விஎஃப்ங்கிறது ஃபிக்ஸ்டு பாயிண்ட்லேருந்து எஃப் வரைக்கும் உள்ள தூரம்.
விஎஃப் என்ன வருது அப்படின்னா, சாரி பிசி மெஷர் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. பிசி என்ன அப்படின்னா லைக் 4.25 mm பார்த்துக்கோங்க. தென் விஎஃப் வருது என்ன அப்படின்னா 14.5 mm, சாரி 1.45 mm, 1.45 சென்டிமீட்டர். 14.5 mmங்கிறது மில்லிமீட்டரில், 1.45 அப்படிங்கிறது சென்டிமீட்டரில். ஸோ இப்போது மீட்டர் பர் செகண்ட்லேருந்து சென்டிமீட்டராக போகும்போது மல்டிப்ளை பை 2 போட்டோம். அப்போ இங்கேருந்து இங்கே வரும்போது டிவைட் பை 2 போடணும். இங்கேருந்து இங்கே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா டிவைட் பை 2. சரிங்களா? ஸோ இப்போ எல்லாத்துக்குமே டிவைட் பை 2 வந்து என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா 4.25 டிவைட் பை 2. ஸோ விபிசி என்ன அப்படின்னா 2.125 மீட்டர் பர் செகண்ட். தென் 4 divided by 2 2.2 meter per second. Then 1.45 divided by 2 அப்படின்னா 0.725 meter per second. ஸோ நமக்கு சம்மில் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க? முதல்ல வந்து வெலாசிட்டி ஆஃப் எஃப் கேட்டிருக்காங்க. வெலாசிட்டி ஆஃப் எஃப் என்ன அப்படின்னா 0.725 மீட்டர் பர் செகண்ட். புக்கில் உள்ள ஆன்சர் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். புக்கில் உள்ள ஆன்சர் 0.7 மீட்டர் பர் செகண்ட். பெரிய வேரியேஷன் கிடையாது, வரலாம் தாராளமாக 0.72ங்கிறது வரலாம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒமேகா விடிசி மார்க் பண்ணிப்போம். விடிசி என்ன அப்படின்னா 2.2 மீட்டர் பர் செகண்ட். சம்மில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஒமேகா ஆஃப் டிசி கேட்டிருக்காங்க. அதாவது வி இஸ் ஈக்குவல் டு ஆர் ஒமேகா. அப்போ ஒமேகா இஸ் ஈக்குவல் டு வி டிவைடட் பை ஆர். ஸோ ஒமேகா ஆஃப் டிசி இஸ் ஈக்குவல் டு V of DC divided by R of DC. V of DCங்கிறது 2.2 மீட்டர் பெர் செகண்ட் டிவைட் பை R of DCங்கிறது டிசியோட லென்த் என்ன அப்படின்னா 450 mm. மீட்டரில் மாற்றினேன் அப்படின்னா 0.45 மீட்டர். ஸோ கேல்சியில் போட்டேன் அப்படின்னா 2.2 டிவைட் பை 0.45 எவ்வளோ அப்படின்னா 4.89 ரேடியன் பெர் செகண்ட். ஓகே, இது வந்து என்ன அப்படின்னா ஒமேகா டிசி. புக்கோட ஆன்சர் என்ன அப்படின்னா 5 ரேடியன் பெர் செகண்ட். இதுவும் பிரச்சனை இல்லை, 4.89 தாராளமாக வரலாம். ஸோ ஒமேகா ஆஃப் டிசி இஸ் ஈக்குவல் டு 4.89 ரேடியன் பெர் செகண்ட்.